அங்கே ஒரு கடையில் ஒரு பக்கெட்டில் ஐஃபோனாக குமிச்சு போட்டிருந்தாங்க. நமக்கு ஐஃபோன் 6s ப்ளஸோட ஸ்பேர் தேவை. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ஆதி காலத்து ஆப்பிள் டிவைசஸ், இந்த மேக் லேப்டாப் அப்புறம் மேக் மினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருப்பிடிச்ச கண்டிஷனில் இருக்குது. கடல் தண்ணி எதுவும் உள்ளே போச்சான்னு தெரில. இந்த ப்ரைஸ் எல்லாம் 500 600 தான் சொன்னாங்க. அன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் ஏதோ ஹாட் செய்யலாமா, ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக நிற்காங்க. ஒரு வழியாக கேமரா நுழைச்சி உள்ளே என்ன இருக்குன்னு நெட்டி பார்த்தா, நண்பர்களே இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு சில எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை சரி பண்ணுறதுக்கு ஸ்பேர் தேவைப்படுது, அது வாங்குறதுக்கும் ப்ளஸ் இதுக்கப்புறம் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வினோதமான கேட்ஜெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும் வாங்கிட்டும் வரலாம். வாங்க கிளம்புவோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழைய மாடல் ஐஃபோன் தான் நம்மளை வர வச்சுச்சு. எடுத்து பார்த்தா இது ஐஃபோன் 5 சீரிஸ் போல். பேட்டரி இல்லை, ஆல்ரெடி கழட்டி நோண்டி எடுத்திருக்காங்க. டிஸ்பிளே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்பேருக்கு வேணால் வாங்கிக்கலாம், பட் நமக்கு அது தேவையில்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மோட்டரலா இங்கே பார்த்தீங்களா PS2 சகதியும் சேருமா இருக்குது. இதுக்கான ஜாய்ஸ்டிக்கு பவர் கேபிள் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொல்கிறாங்க. பரவாயில்ல, பெங்களூர் சண்டே மார்க்கெட்டில் இதோட ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அது 3000 சொன்னாங்க. இங்கே 2000 பேரம் பேசினா ஒரு 1000 வரைக்கும் கூட வாங்கலாம். பட் இதுக்கான ஸ்பேர்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதை அப்படியே கூப்பிட்டேன். நிறைய பேர் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க, அப்படி அவங்ககிட்ட கூப்பிட்டேன். ஸோ இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ்னு தெரியல, கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. அப்புறம் தான் சுற்றி முற்றி பார்த்ததில்ல, இது ஏதோ பவர் பேங்க் போல். இந்த ஆப்பிளோட லைட்னிங் கேபிள் பின்னெல்லாம் உள்ளே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பிலிப்ஸோட மியூசிக் பிளேயர் நம்மக்கிட்ட ஒன்று மாட்டிச்சு. உள்ளுக்குள்ளே இன்பில்டு மெமரி 1 GB கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி மூலம் சார்ஜ் போட்டு இதை பாட்டு கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன் மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று வழக்கம் போல் வாங்கியாச்சு. இந்த மாதிரி டிவைஸ் தாங்க நம்மக்கிட்ட மாட்டிகிட்டே இருக்குது. ஸோ எடுத்தாச்சு அதையும். அப்புறம் வேறு ஏதாச்சும் குட்டி டிவைஸஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பாட்ஸுக்கான கேஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு வாட்ச்சு ABCDலாம் போட்டு வச்சுருக்காங்க, என்ன மீனிங் தெரியும். அது பக்கத்தில் ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி லெனோவோ டேப்லெட்டு அப்புறம் லெனோவோ லேப்டாப்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. டேப் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் பழையது. இன்னொரு டேப் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடக்கு. இந்த 2 மட்டும்தான் அந்த கடையில் வச்சுருந்தாங்க. மற்றபடி அது ஒரு பேக் கடை. அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீக்கர், இது பிலிப்ஸோடது ஒரிஜினல் போல். தூக்கி பார்த்தேன், வெயிட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணல. அது பக்கத்துலேயே வந்து இந்த மணி எண்ணுவாங்களே அந்த மாதிரி மிஷின்லாம் கொஞ்சம் டேமேஜான கண்டிஷனில் இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை 3 நாள் அங்கே இருக்குங்க. எதுவும் பழைய பேங்கை காலி பண்ணும்போது ஸ்டாக் கண்டிஷனில் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு என்னன்னு தெரில. இந்த கடையில் மட்டும் அந்த மிஷினாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப்பு, பழைய சாம்சங் டச் ஃபோன்லாம் இருந்துச்சு. இதுக்கான ஸ்பேர் நமக்கு தேவைப்படுது, அதனால் அதை மட்டும் வாங்கிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பைனாக்குலர் கடை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைனாக்குலர் தான் எடுத்து பார்த்தேன். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் உள்ளார இந்த மாதிரி தனித்தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. இது என்ன டிவைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலலாம் கேமரா தாக்கு பிடிக்கிறதுக்கு கிம்பிள் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பெரிய கிம்பிள். ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000 5000 சொன்னாங்க. ஆனால் இது முழுசாக இருக்கா என்னென்னு தெரியல, பாதி இதை காணும். இந்த பக்கம் ஒரு போன ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, அதை விடுங்க. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு நார்மல் கிம்பிள் பற்றியே தெரியாது, இது வேறு மூவிக்கு யூஸ் பண்ணுற கிம்பிள். எல்லா பார்ட்ஸும் இருக்குதா இல்லை இவ்வளோ தானான்னு தெரியல. சரின்னு அதை வச்சுட்டு அந்த பைனாக்குலர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே தூசி தான் அடிச்சிருக்கு, மற்றபடி எல்லாமே க்ளீனாக தெரியுது. இந்த பக்கம் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற ஒரு கார் ஒன்று பார்த்தேன். இது ரிமோட் மூலமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்குறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. இதே போல் புது வண்டி ஒன்று ஒரு பையன் வச்சுருந்தான். எவ்வளோன்னு கேட்டால் 25,000 சொல்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஹேண்டில் நல்லா பைக்கை வாங்கிட்டு போயிடலாம். பல்லாவர சந்தையில் இந்த காரை பார்த்தீங்கன்னா 2000 விற்றுட்டு இருந்தாங்க. அந்த காரை பார்த்துட்டு அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட டிவைஸ் ஒன்று பார்த்தோம். இது வேறு ஒன்றும் கிடையாது. இது அமுக்கி விட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ளே வந்து CD போட்டு நம்ம படம் பாட்டு எல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ எல்லாம் CD வர்றது கிடையாது. மதுரை மார்க்கெட் போனோம், அங்கே நிறைய CD வச்சுருந்தாங்க. அது இதில் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு டிவைஸ் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு, அதனால் அதை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் டிசைனில் இப்போ வந்து அதாவது USB போடுற மாதிரி இருக்குது, ஆனால் விண்டேஜ் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று இருந்துச்சு. இப்படி பொம்மை தூக்கி பார்த்துட்டு இருந்தோம். ரிமோட் கார் பொம்மைங்க, இங்கே பாருங்கள். கீழே பேட்ரி 4-5 மோட்ரு போட்டுக்கலாம், ரன் ஆகிட்டு ஓட்ட இருக்கும் போல். அந்த மாதிரி பொம்மை நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வச்சிட்டோம். இந்த கடையில் எல்லாமே இந்த பழைய ஆம்பிளிஃபையரு விண்டேஜ் கேட்ஜெட்ஸ்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இந்த கடை இருக்குது. சோனி ஹோம் தேட்டர் அது நிறைய வச்சுருப்பாங்க. பல காலத்து ஆண்களை வந்து நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன டிவிஷன்ட்டு. தொட்டி எடுத்துக்கலாமோ?
பல்லாவர சந்தையில் நம்ம நண்பர் ஒருத்தர் லேப்டாப் வாங்க வந்திருந்தார். அவர் கூடவே சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் நம்ம கரண்டில் மாட்டி செக் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு பேட்டரி வச்சுருக்காரு. அதெல்லாம் சார்ஜர் கேபிளை போட்டு செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு பாருங்கள். அதை முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா PS3, PS2 இந்த பழைய கேமிங் கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கடையில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க. பேரம் பேசினா ஒரு 500 கம்மி பண்ணுவாங்க. கேமிங் பிரியர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து கேட்டு பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா ஆரம்பத்திலே வந்து இருக்கும். கூடவே இந்த மாதிரி கேம் வர ஸ்டேரிங்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்டு கம்மியாக தான் சொன்னாங்க. ஆனால் வயர்கெல்லாம் அங்கே போய் கிடக்கு. வாங்கிட்டு போய் சரி பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை மாதிரி சரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி பழைய ஐஃபோன்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ப்யூர் கண்டிஷன்லாம் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரியும் டிஸ்பிளே உடஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு. தலைவலி என்னென்னா வாங்கிட்டு போயிட்டு ஐக்ளோட் லாக்கு அதுன்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருப்பாங்க. 6S ப்ளஸ் ஸ்பேர் தேடி வந்தேன். பட் அங்கே எதுவுமே கிடைக்கல. 100 பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் ஃபோன், அப்புறம் இந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது முட்டை மாதிரி இருக்குது. டிஸ்பிளே ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுதான், ஆனால் டிசைன் அந்த மாதிரி இருக்குது. இது போல் நிறையா மிஸ்ட்ரியான டிவைஸஸ் நாங்கள் கிடந்துச்சு. அதை மட்டும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். புதுசாக ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தோம். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்படி இருக்குது. மேபி அடுத்த வாரம் பொருட்கள் நிறையா வந்துச்சுன்னா ரேட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ரவுட்ரு ஒன்று வாங்கினார். ரவுட்ரு மட்டும் கிடையாது, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் குமிச்சு போட்டிருக்காங்க. இந்த கடைகள் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் இது எல்லாமே. அந்த பக்கம் எல்லாமே லேப்டாப் செஷனாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு எவ்வளோ மக்கள் கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல சோலார் பேனல் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் மேலே வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி சோலாருக்குன்னு ஒரு தனி கடை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த கடையை பார்த்ததே இல்லை. அந்த வாரம் போயிருந்தப்போ இப்படிப்பட்ட சோலார் லைட்டு, லேம்ப்பு எல்லாமே போட்டிருந்துச்சு. ரேட்டு கம்மியாக இருந்ததுனால மக்கள் நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சிஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ், இந்த கல்யாண வீட்டில் போடுவாங்களே, இதெல்லாம் அப்போ பார்த்தது. அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸ் நிறைய கிடந்துச்சு. பல வாரமாக பார்க்குறேன். இது பல்லாவர சந்தையில் தான் இருக்குது. இதெல்லாம் யார் மேக்ஸிமம் வாங்குறாங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில் ரேடியோ செட் வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து இதெல்லாம் வாங்க வருவாங்க. ஏன்னா பழசாக இருந்தாலும் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்ட்டு ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பழைய ஆம்பிளிஃபயர்லாம் எவ்வளோ ரேட்டு போகும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் ரேண்டமாக போய் கேட்டேன். 5000, 1000, 6000ன்னு சொன்னாங்க. நமக்கு இது ஷாக்கிங்காக தெரிஞ்சாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டான ரேட்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இது என்ன ரேட்டு, இது ஓகேவான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பக்கம் ஆம்பிளிஃபயர் வச்சுருந்தாங்களா, இந்த பக்கம் பாருங்கள் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. கீர்த்தி ஆடியோன்னு போட்டிருக்கு. எல்லாமே பார்க்கும்போது நம்ம கிராமப்புறத்தில் இப்படி தான் ரேடியோ செட்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அடுத்து நமக்கான செஷன் இந்த பழைய லேப்டாப்பு, அப்புறம் மதர் போர்டு எல்லாமே போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் மதர் போர்டெலாம் இருக்குது. நீங்கள் பல்லாவர சந்தையில் பிசி வாங்குறீங்க, மதர் போர்டு, லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு வராதிங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸர் போட வேண்டிய இடத்துல தாளை சொருகி வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். வாங்கிட்டு போயிட்டு சரி பண்ணுறது நம்மளோட வேலை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, 400 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் மேக்புக் ஒன்று பார்த்தோம். இது கூடவே சார்ஜர் வச்சுருந்தாங்க. பல்லாவரத்தில் ஒரு மேக்புக், அதுவும் சார்ஜரோடு வச்சுருக்குது இப்போ தான் பார்க்குறேன். சரின்னு ஆச்சரியத்தோடு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பழைய மாடலுங்க. அதுலேயும் உள்ளுக்குள்ளே உப்பு தண்ணி போச்சா இல்லை கடல் தண்ணி போச்சான்னு தெரில, இப்படி அரிச்சிருக்கு. அந்த டிஸ்பிளே டச்செல்லாம் அப்படியே மூட்டை பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஸோ அப்புறம் தூக்கி பார்த்தேன், வெயிட் பயங்கரமாக இருந்துச்சு. ஆல்ரெடி முன்னாடி நெளிஞ்சு போயிருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கூடவே வந்து சார்ஜரை வச்சு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, பின்னாடி வந்து ஆல்ரெடி டெட் கண்டிஷன் போட்டிருக்கு. டிஸ்பிளே கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி போனதுனால. ஃபஸ்ட்டு இது 2000, 3000 சொன்னாங்க. இப்போ யாரும் வாங்கலை அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 வாரமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1500, 1000 கூட நம்ம வாங்கிடலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக் வருவோம். அப்பையும் யாராச்சும் வாங்கலைன்னா பேரம் பேசி வாங்கி ஏதாச்சும் ஒரு வழி பண்ண பார்க்கலாம். இப்போதைக்கு இதை வச்சிடலாம், ஏன்னா நம்ம பட்ஜெட் கம்மி தான் எட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை வாரண்டிக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி டிவி, அப்புறம் மானிட்டர், இந்த மாதிரி நிறைய இதை அடுக்கி வச்சுருந்தாங்க. திடீர்னு சாரல் போட ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே பிசி கேபினெட்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே மதர் போர்டு எல்லாமே செட்டாக வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 சொன்னாங்க. எல்லாமே இந்த லேபில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பழைய கேபினெட் தான். பக்கெட்டாக இருக்குங்க. இவங்க வந்து ஸ்கிராப் ஸ்டோர் வச்சுருப்பாங்க போல் இதுக்குன்னு. அதனால தான் அந்த பல்லாவர சந்தைக்கு வெள்ளிக்கிழமை அவங்ககிட்ட மாட்டின ஸ்கிராப் லேப்டாப்லாம் பக்கெட்டாக போட்டு எட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் லேப்டாப் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சு, அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கடை வந்து அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய மரம் இருக்கும். அது பக்கத்தில் அந்தாண்ட இருக்கும். ஸோ நீங்கள் போனாலே தெரியும், இந்த கடையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தாலே ஓப்பனாக தெரியும். ஸோ அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே ஆரஞ்சு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேக் மினி,
இது வந்து நம்ம எல்லாருமே செகண்ட் ஜென்ரேஷன் அப்படி தான் பார்த்துருப்போம். இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற டாப் இப்போல்லாம் துருப்பிடிச்சி போயிருக்கு. அதோட வீடியோ அவுட்புட்டு ஆடியோ அவுட்புட் பின்னு கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வெயிட்டு எப்படியும் ஒரு 3 கிலோவாச்சும் வந்துடும் போலாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 தான் சொன்னாங்க. வாங்கிடலாம். ஆனால் என்கிட்ட ஒரு மேக் மினி இருக்குது. அதுக்கு கேபிள் வாங்குறதுக்கே நாங்கள் ஆளாலும் அலைஞ்சிட்ருக்கோம். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். வெளியிலே துருப்பிடிச்சிருக்கா, உள்ளுக்குள்ளே போர்டு எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன, இதுக்கான ஸ்பேர் கூட யாரும் வாங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஆகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு தான் வச்சேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். அப்புறம் பைக் ஆர்னு ஒன்று எடுத்தோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எப்படி அந்த சின்ன ஸ்பீக்கரு அழுத்தினோன்னே கீழே காது இறையிற மாதிரி அடிக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இது மாட்டுச்சா, இதை வாங்கியாச்சு. இதுக்குன்னு நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அவ்வளோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இவர் கடையிலேயே ஒரு அரை மணி நேரமாச்சும் நின்றுருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு பொருட்களை நிறையா குமிச்சு வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், லேப்டாப் நிறைய எடுத்துருந்தோம். அப்படி ஒரு டெல் லேப்டாப் பார்த்தோம். இது கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி தான் தெரியுது, ஆனால் டிஸ்பிளே எதுவுமே உடையலை. இதை பேரம் பேசி கூட 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம், வாங்கிட்டு போயிட்டு ஒர்க்காக வச்சிடலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ முன்னாடி தான் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுக்கெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி. எதுக்கு நான் இன்னும் தேடுன்னு தேடிட்டு இருக்கேன்னா, ஏதாச்சும் லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப் அல்லது டச் மாடல் லேப்டாப் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து ஒரு குட்டி லேப்டாப் ஒன்று மாட்டுச்சு, விண்டோஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆனால் கண்ணாடிக்கு நடியில் உடஞ்சி போயிருக்குது, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, மினி லேப்டாப் போல். அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. அப்புறம் உள்ளே கொஞ்சம் டேப் இருந்துச்சு. இந்த சாம்சங் டேப் தான் இன்றைக்கி 4-5 மாட்டுது. வாங்கியிருந்தால் கூட நம்ம ஸ்பேர் மாற்றி போட்டு டிஸ்பிளே அடித்து விட்டு ஓட வச்சுருக்கலாம் போல். இவங்க பார்த்திங்களா, கிராபிக்ஸ் கார்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி மதர் போர்டு வாங்கியிருக்கோம் அந்த அப்போ. ஸோ அதுக்கு கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படுப்பான்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். முன்னாடி பாருங்கள், பிரிண்டரு. அடுத்து இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மதர் போர்டு பார்த்தேங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. பெருசாக பிசிக்கல் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போர்ட் கூட கொடுத்துருந்தாங்க. இதில் ப்ராசஸர் காணும், ரேமு ரோமுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. வாங்கிட்டு போய் நம்ம தான் மாட்டணும். ஆனால் ரேட்டு மட்டும்தான் அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கு வரலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொரு கடைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா உலக உருண்டை ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒர்க் ஆகுமாம்மா. ரூமை மாட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே லைட் எரியும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது எல்லா நாடும் நல்லா அழியாமல் நல்லா தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பழைய கேட்ஜெட் போல். அங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, பழங்காலத்துட்டு இது போல். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த கடை வந்து டெய்லியும் போடுறதா இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் போடுறதான்னு தெரியல. எதுக்கு இந்த கேள்வி வர வச்சுன்னா, அவர் கடையில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காரு. ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படம், அப்புறம் அந்த வீட்டிலலாம் எப்படி அலங்கரித்து வைப்போம், ஒரு சொந்த கடை வச்சுருக்கோம், அதை டெய்லி ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த கடையில் எப்படி வச்சுருப்போம், அதே போல் வச்சுருந்தாருங்க. நல்லா இருந்துச்சு. அவர் கடையில் போயிட்டு இதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இந்த பக்கம் எலக்ட்ரானிக் கேஜெட் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறேன். என்னால் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு முண்டடிச்சு தள்ளுறாங்க. ஒரு வழியாக கேமராவை உள்ளே சொருவி என்னன்னு பார்த்தா, இந்த கிரிக்கெட்டு விளையாடுறதுக்கு பேட்டு, க்ளவுஸு, ஸ்டெம்பெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு ஒன் டே ஆஃபரில் போட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்திருந்தால் இவ்வளோ வெறித்தனமாக அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பான்னு பாருங்கள். அதுவும் ரொம்ப டப்புன்னு விற்கிது போல் எல்லாமே. அதனால் எல்லாம் பயங்கரமாக வாங்கிட்டு இருந்தாங்க.